ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரு. நாம் இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது 2023 ஹிந்தியில் எடுக்கப்பட்ட ஒரு ஸ்பை த்ரில்லர் மூவி தான் பெர்லின். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வெளில பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் ரீசெண்டாக தான் இந்த படத்தில் நடித்த ஒருத்தருக்கு ஒரு பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி அவார்டு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த படம் இன்னமும் பார்த்தீங்கன்னா பாப்புலர் ஆச்சு. சொல்லப்போனால் இந்த மாதிரியான ஒரு படம் இருக்கா அப்படிங்கிறது அதுக்கு முன்னால் வரைக்கும் நம்ம ஆடியன்ஸ்க்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட அவார்ட் ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிறது அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும். இப்போ படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு 1993 பீரியடில் நடக்கிற மாதிரி சித்தரிச்சிருக்காங்க. ஸோ அந்த பீரியடில் நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்டெலிஜென்ஸ் காது கேட்க முடியாத, வாய் பேச முடியாத ஒரு ஆளை ஒரு கேஸில் சஸ்பெக்டாக நினச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட உண்மையை கறக்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட பேசுறதுக்கு இவங்களுக்கு சைன் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இவங்களுக்கு தெரில. இதுக்காக சைன் லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்ச ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கக்கூடிய நம்ம படத்தோட ஹீரோவை அப்ரோச் பண்ணி, சொல்லப்போனால் எந்த ஒரு விஷயத்துக்காக கூப்பிட்றாங்கன்னே தெரியாமல் தான் இவர் வருவார். இந்த மாதிரி இந்த அட்ரஸில் போய் பாருங்க அப்படின்னு ஒரு படிக்கக்கூடிய ஸ்கூலில் சொல்லி அனுப்பி விடுவாங்க. அவர் அங்கே வந்ததுக்கப்புறம் தான் எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரிய வரும். இப்போ நம்ம ஹீரோ அவர்கிட்ட இருந்து அவரோட சைன் லாங்குவேஜ் மூலமாக பேசி எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ணி இந்த இன்டெலிஜென்ஸ் கிட்ட சொன்னாரா, இதுக்கு நடுவில் நடக்கிற அந்த ட்ராமா தான் இந்த படம் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்பை த்ரில்லராக எடுத்திருக்காங்க. ஆனால் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமான ஒரு ஸ்லோ பேஸ் ட்ராமா தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய கேள்விகளுக்கு ஆன்சரே கிடைக்காது. அந்த ஆன்சர் எல்லாமே செகண்ட் ஹாஃபில் தான் சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் பெட்டராகவே இருக்கும். ஆக்சுவலி இந்த படத்தோட ஒரு மேஜர் பிளஸ் என்ன அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் தான். இந்த எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த படத்தில் நடிச்சிருக்க குறுகிய அந்த கேரக்டர்ஸை மட்டும் தான் எடுத்திருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ் தான் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. அதுலேயுமே அந்த டஃபண்டமாக நடித்த அந்த ஆள் தான் பார்த்தீங்கன்னா அவார்டு வாங்கியிருப்பாரு ஒரு பெஸ்ட் ஆக்டர்னு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக ஒரு நேச்சுரலாக இருக்கும். தென் அந்த சைன் லாங்குவேஜ் டீச்சராக வரக்கூடிய ஹீரோ, ஸோ அவரை பொறுத்தளவுக்கு அவரோட கேரக்டருமே ஸ்ட்ராங்காக போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் அந்த நபருக்காக அழுகும் போது நமக்கும் பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்து அழுக வரும், இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. டெக்னிக்கல் சைடுன்னு பார்க்கும்போது பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ், பிஜிஎம்ஸ், சினிமாட்டோகிராஃபிக் அண்ட் கலர் கட்டிங்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுலேயுமே இந்த படத்தில் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு டார்க் கிரீன் கலரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது நல்லாவே இருந்துச்சு. அதில் இந்த படத்தோட ஒரு மேஜரான ஹைலைட் என்ன அப்படின்னா, ஒரு காது கேட்காத ஒரு நபராக இந்த அளவுக்கு ஒரு ஹீரோவை நடிக்க வைக்க முடியுமா, ஸோ ஹீரோவை நம்ம மனசில் நிற்க வைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு இந்த படத்தில் நிறைய பதில் கொடுத்துருப்பாங்க. அதுலேயுமே அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த காது கேட்காத நபர் என்னெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிற அந்த போர்ஷன் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணுங்க. ஆனால் ஒரு ஸ்லோ பேஸ் ட்ராமா தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். இந்த படம் தமிழ் டப்பிங்ல இல்லை, ஆனால் ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5:3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்து முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க.